மாதிரி வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது வந்து ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் வந்து அது ஸ்கூல் விட்டு கிளாஸ் விட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சொன்னது இது பண்ணியிருந்தேன். நான் அப்படி இருந்தால் கூட ஓல்டு சொன்ன அந்த எக்ஸ்பீரியன்ஸு, ஓல்டு பீப்புள் அவங்கெல்லாம் தூண்கள், அவங்கெல்லாம் ஃபவுண்டேஷன். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஓல்டு திஸ்டிங் இல்லைன்னு சொன்னால் எந்த இயக்கமும் எந்த பாட்டையும் வந்து அவ்வளோ திஸ்டிங் தேராது. அது தூண்கள் மட்டும் இல்லை, சிகரம் கூட. அந்த மாதிரி சொல்லணும் சொல்லி இது பண்ணிட்டு அந்த எல்லா சிரிப்பு இதில் வந்து அதை மறந்துட்டேன். என்னடா இது. ஸோ இப்போ வரும்போது மிஸ்டர் ரஜினிகாந்த் இல்லை பாரு, இந்த மாதிரி எதுவும் மிஸ்டேக் பண்ணிடாத. ஆனந்த விகடன், ஜூனியர் விகடன் பார்த்துக்கோ. எல்லாரும் ரசிகர்கள் நினைச்சிடாத. பார்த்தா தெரியுது சில பேர் வந்து அப்படியே மனசுலேயே ஓடுது. இல்லை ஓகே, சங்கர் சார் இந்த படம் எடுக்கிறாங்க, அவரை கூப்பிட்டுருக்காங்க. உதயச்சந்திரன் சார் வந்து ஒரு பெரிய வந்து அந்த எழுத்தாளர். அந்த புக்கு வந்து அது நம்ம மாபெரும் சபைகள் புக்கு அப்படி எடுத்திருக்காங்க. கோபிநாத் பற்றி ஒரு தடவை பேச்சு பற்றி கேட்கவே வேண்டாம். அண்ட் ரோகிணி பற்றி நம்ம சொல்கிறதுல ரொம்ப அறிவாளி ரோகிணி. அண்ட் சமூகத்து மேலே அக்கறை உள்ளவங்க அவங்க பேசியிருக்காங்க. சரி, ஆர்டிஸ்ட் ஒரு ஹீரோ யாராவது கூப்பிடணுன்னா சிவகுமார் இருக்காருப்பா. அருமையா என்ன பேசுறாரு, எவ்வளோ படிச்சிருக்காரு, என்ன பண்றாரு. மகாபாரதத்தை வந்து அப்படியே 6 hours ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். இந்த ஏஜில் வந்து கண்டினியூஸ் அது குரல் பத்து எதை பத்து அவரே கூப்பிட்டுக்கலாமே. அது வேண்டாம். சரி, கமலஹாசன் எவ்வளோ அறிவாளி, எவ்வளோ படிச்சிருக்காரு, அவரை கூப்பிட்டுக்கலாமே. அதெல்லாம் விட்டுட்டு 75 வயசுலையும் கூலிங் கிளாஸ் போட்டு ஸ்லோ மோஷன்லேயே நடந்து வர இந்த ஆடு வந்து கூப்பிட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லி யாரும் நினைப்பாங்க. ஸோ ஜாகிரதைப்பா. சொல்லும்போது நண்பர்களே வந்து இந்த உலகமே வந்து எழுத்து புத்தகங்கள் அதனாலே வந்து இயங்குது. கதை இல்லாமல் கதை சொல்லாத, கதை இல்லாத, கதை கேட்காத உலகத்தில் எந்த நாடும் இல்லை, எந்த ஊரும் இல்லை. அது நம்ம நாட்டில் ஒரு தெருவுக்கு ஒரு கதை இருக்கும். இங்கே இத்தனை பேர் இருக்காங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதையாக இருக்கும். வாட் இஸ் ஹிஸ்டரி? ஹிஸ் ஸ்டோரி இஸ் ஹிஸ்டரி. ஸோ அந்த புத்தகங்கள் வந்து படிக்கிறவங்க வந்து மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு ஹாபி. அது அந்த புத்தகம் வாசிக்கிற அந்த வந்து அந்த ஹாபி, அந்த பழக்க வயசுங்கிற அந்த புத்தகம் பக்கத்துலேயே இருக்கும். அப்போ நீ எடுத்து சும்மா திறந்து பாரு, உனக்கு பல விஷயங்கள் சொல்லுவேன், பல பேர் அறிமுகப்படுத்துற, உன்னை சிந்திக்க வைக்கிற, சிரிக்க வைக்கிற, பொழுது போக்குற அப்படின்னு சொல்லுவது. ஸோ அந்த புத்தகம் வந்து எனக்கு வந்து ராமகிருஷ்ண ஆசிரமத்தில் படிக்கும்போது அங்கே வந்து சண்டே வந்துட்டு 1 hour புக்கை படித்து தான் ஆகணும். படித்தது என்னன்னு சொல்லணும். அப்போ வந்து அந்த பழக்கம். அதுக்கப்புறம் அம்புலி மாமாலேருந்து சரி துப்பறியும் கதைகள்லேருந்து பெரிய பெரிய நாவலிஸ்ட்டு, அந்த கழுத்தில் பெரிய பெரிய நாவலிஸ்ட் இருக்காங்க. அதில் வந்து மிக சிறந்த நாவலிஸ்ட்டு வந்து 3-4 பேர் தமிழியன்ஸ். மாஸ்தி வெங்கடேஷ் ஐயங்கார், KV ஐயர், GP ராஜரத்னம், கைலாசம் எல்லாம் மிகப்பெரிய எழுத்தாளர்கள் அங்கெல்லாம். ஸோ அதில் வந்துட்டு SL பைரப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு அருமையான அது வந்து ஒரு பர்வான்னு சொல்லி ஒரு நாவல் எழுதியிருக்காரு. 36 லாங்குவேஜில் வந்து அது டிரான்ஸ்லேட்டர், ஜப்பான், சைனீஸ்லேருந்து. அதாவது மகாபாரதம் வந்து 200 வருஷத்துக்கு முன்னால் எழுந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும், சரித்திரம். அது புராணம் மாதிரி இல்லை, அது எல்லாத்துலையும் இருக்கு. அருமையான புஸ்தகம். ஸோ இன்னும் நிறைய இருக்கு. அந்த மாதிரி வந்து படிச்சுட்டு இருக்கு. தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு KV சாதியை தமிழ் படிக்கணும்னு சொன்னால் தமிழ் கற்றுக்கணும்ப்பான்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து ஜாவர் சீதாராமன் எழுதுனா உடல் பொருளாவது ஆனந்தி. ஸோ ஒரு மர்மமான புக்கு. அதுலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஜானகிராமன், பாரதசாரதி, சிவசங்கரி, இந்துமதியிலேருந்து ராஜேஷ்குமார்லேருந்து அண்ட் நம்ம ஜெயகாந்தன்லேருந்து பல புத்தகங்கள். ஜெயகாந்தன் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு நாவலிஸ்ட்டு. ஏன்னா அவருடைய கேரக்டர்ஸ் அவர் எடுத்துக்கிற அந்த சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு குப்பத்தை பற்றி ஒரு கதை எழுதணும் நான் சொன்னேன். அந்த குப்பத்தை ஒரு வர்ணிக்கிற விதம், அந்த கேரக்டர் பேசுகிற விதம் பார்த்தா இவர் வந்து குப்பத்திலேயே பொருந்து வளர்ந்துருப்பாரோ அப்படின்னு தோணும். ஒரு பிராமணை பற்றி ஒரு கதை தேசம் எழுதலாம்னு சொன்னால் இவர் அக்ரஹத்தில் வந்து பொருந்திருப்பாரோ அப்படின்னு தோணும். யாருக்காக அழுதான் ஒரு புத்தகம் படமாகவும் வந்தது.
அந்த புத்தகம் நான் படித்தேன். அந்த கேரக்டர் ஹீரோ யாருக்காக அழுதாலும் தெரியாது, பட் அவனுக்காக படம் புக்கு படித்த பிறகு தான் ஒரு 3 நிமிஷம் அவனுக்காக அழுது. அந்த மாதிரி ஒரு புத்தகம். அதுக்கப்புறம் வந்தார்கள் வென்றார்கள் மதன். அது படிக்கும்போது தண்ணீரில் ரத்தம் வரும். நம்ம வரலாறு எப்படியெல்லாம் நாட்டுக்காரங்க நம்மளை இம்சைப்படுத்தினா, எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தினா, என்ன ரீசன்? ஓன்லி திங் இஸ் நோ யூனிட்டி. அதான். அதுக்கப்புறம் கண்ணதாசன் அவருடைய அர்த்தமுள்ள இந்து மதம். அது சரித்திர படங்களும் புத்தகங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதில் சாண்டிலியன், கடல் புறா யவனராணி, இந்த கடல் புறா சாண்டிலியன் மாதிரி ஒரு ஹீரோயிசம் வீரரசம் யாரும் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. அந்த சேம் ஒரு சிங்கார ரசம் கூட. இந்த சிங்கார ரசம் வல்கராக இருந்தால் கூட உள்ள அவ்வளோ அர்த்தம் இருக்கும். அவ்வளோ காவியமாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சொல்லுவாங்க சாண்டிலியன். அதுக்கப்புறம் என்னுடைய ஆசான குரு கல்கி, பொன்னியின் செல்வன். இது எனக்கு தெரியும். எனக்கு ஒரு நண்பன் சொன்னாங்க, ரஜினி உங்களுக்கு இந்த ஹிஸ்டாரிக்கல் சிவஜோல தெரியுமே, உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே. வேலுப்பாரி அப்படின்னு சொல்லி சு வெங்கடேசன் எழுதியிருக்காங்க ஆனந்த விகடனில். அதை நீங்கள் படிச்சிடலாம். இல்லை என்ன ஓவியம் ஒன்று பார்த்தா அவ்வளோ ஒரு அந்த மாதிரி எவ்வளோ புகழ்ந்தாலும் அது கம்மி தான். அதுக்கப்புறம் அப்படியே அதை படிச்சுட்டு வரும்போது அந்த கபிலன், கம்ப்ளீட்லி கபிலர் மகாபண்டிதர், தன்னை தான் அறிந்த ஒரு மனிதர், கம்ப்ளீட்லி ஒரு பெரிய பண்டிதர். அவர் கம்ப்ளீட்லி இந்த இவனுடைய பாரியோட எல்லாம் சொன்னாங்க விட்டா நாங்கள். அதான் அது பார்க்கணும்னு சொல்லி அது போகிற வழியை அது அந்த நீலன் ஒரு கூட்டிகிட்டு போகும்போது அது வர்ணிக்கிறாங்க பாருங்க. எப்பவுமே கதாசிரியர் எங்கே நிற்கிறா அப்படின்னா, அவன் எடுத்த கடம் நம்ம சினிமாவில் சொல்கிறோம்னா பேக்ட்ராப், எடுத்த கடம் நீ எப்படி விவரிக்கிற, எப்படி வர்ணிக்கிற அப்படின்னு சொல்லி கரெக்டாக பண்ணால் வாசகரை உன்னுடைய பிரபஞ்சத்தில் அதை உட்கார வச்சுட்டுங்கன்னு சொன்னால் நல்ல கேரக்டர்ஸுக்கு உருவாகிட்டோம்னு சொன்னால் அவங்களே கொண்டு போயிடுவாங்க. அது அந்த கபிலர் அந்த நீலன் கிட்ட அந்த வேள்பாரி பற்றி பேசுறது. நான் முதல்ல நினைச்சேன் அந்த வேள்பாரி அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலி இந்த முல்லைக்கு தேர் கொடுத்த வேள்பாரி தானே அப்படின்னு நினச்சி, இல்லைப்பா இது வீரதீர் சொல்லும் போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. சாரி, படிக்க 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 அவங்க இந்த யூஸ் பண்ணுற வார்த்தைகள், இந்த வள்ளி முருகன், அந்த மரம் ஜஸ்ட் அப்படியே இருக்கு. இந்த ஸ்டே பார்த்தா டச் பண்ணி ஸ்டே பார்த்தா அந்த பூக்கள் என்ன ஒரு இமேஜினேஷன் சங்கர் சொல்கிற மாதிரி அப்படியே நம்ம ஒரு சொல்லிட்டே திஸ் திங் அது போகலாம். அதே மாதிரி அந்த இன்ட்ரடக்ஷன், அதுக்கப்புறம் கம்ப்ளீட் அந்த மக்களோட அந்த இயற்கையோடு அவங்க சேர்ந்து அவங்க எப்படி வாழ்கிறாங்க அதெல்லாம் வர்ணிக்கும் போது அது ரொம்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு எழுத்து ஆஃப்டர் நம்ம கல்கிக்கு அப்புறம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த வேள்பாரியை அவர் கூட்டிகிட்டு போகிறாங்கல்ல கபிலர். சரி, நம்ம வர வரைக்கும் அது எவ்வளோ நம்ம பார்த்துருக்கோம். அதை வீட்டுக்கு யாராவது முக்கியமான ஆளுங்க வந்தால் வீட்டுக்கு வாசலில் வரவேற்கிறோம். இல்லைன்னா முதல்ல நம்ம ஆளுங்க ராஜான்னு சொன்னால் அங்கேயே வரப்பாங்க. இல்லைன்னு சொன்னால் நம்ம அவையை பாண்டியராஜன் எப்படி வர வச்சான், ஃபுல்லாக சகல மேலே தாளங்களோட கொண்டு போகிறான். பட் ராஜா அவனுடைய தோள் மேலே உட்கார வச்சு அப்படியே பாய்ந்து 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 போகிற அந்த இது அருமை அருமை. அதுக்கப்புறம் அந்த கூத்து அதில் சொல்கிறது. அதுக்கப்புறம் அப்படியே அந்த வான்கோழியா அந்த கோழி, ஆமாம், அதை பிடிக்கிறதுக்கு எப்படியெல்லாம் இது பண்ணுறாங்க. அது பண்ணி அந்த பாரியோட உட்காந்து மது அருந்த சாப்பிட்றது அப்படிங்கிறத பார்த்து எனக்கே வாயில் தண்ணி ஊறிட்டு இந்த புத்தகம் நம்ம அப்படி படிக்கணும் அப்புறம் படிக்கணும்னு சொல்லி எடுத்து வச்சேன். அதுக்கு காரணம் என்னன்னா 96 நரசிம்மராவ் ஜி அவர் பிரைம் மினிஸ்டர் ஒரு இதுக்காக அவர் மீட் பண்ணுற ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது 2-3 வாட்டி. அப்போ நம்ம அரசியல் தான் பண்ணணுமா வேண்டாமான்னு சொல்லி அவர் இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் ஹெசிடேட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அவர் சொன்னார், பார்ப்பா எனக்கு இந்த எல்லா பாலிட்டிக்ஸே இதாகிடுச்சு. ஸோ இந்திராஜி முடிஞ்ச உடனே நான் கம்ப்ளீட்லி கண்டாலா மகாராஷ்டிரா மாநில கண்டாவில் ஒரு 3 ஏக்கர் இடம் வாங்கியிருக்கேன். ஒரு 10 மாடுங்க இருக்குது, ஒரு சமையல்காரர், ஒரு தோட்டக்காரர், ஒரு டிரைவர், அவ்வளோதான் வச்சுட்டு சரியாக ஒரு 800,000 புக்ஸுங்க. அவர் அவர் 7-8 லாங்குவேஜ் தெரியும் அவருக்கு. இங்கிலீஷு, தெலுங்கு, மராட்டி, ஹிந்தி, அவ்வளோ புத்தகங்களை வாங்கி வச்சுருக்க.
அங்கே போயிட்டு ஃபுல்லாக அதை படிச்சுட்டு அந்த இதில் இருக்கணும்னு ஆசை எனக்கு. ஆனால் வந்து இந்த மாதிரி அரசியலில் வந்து ராஜீவ்காந்தி இதாக நான் வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அதெல்லாம் விட்டாடுச்சு. இந்த புக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. அது மைண்டு போயிடுச்சு எனக்கு. ஸோ 96 இப்போ நல்ல புக்கை கிடைச்சா ஓய்வு எடுத்த பிறகு அது மாதிரி வந்து ஒரு இடத்துல வந்து உட்காந்து அதெல்லாம் படிக்கணும்னு ஆசை. அதுதான் வந்து அந்த புக்கு நான் படிக்கல, எனக்கு அதை எடுத்து வச்சிருக்கேன். ஸோ கல்கியாவது நம்ம பார்க்க முடியல. ஸோ நம்ம வந்து நம்ம இந்த காலத்து கல்கியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நண்பரை சொல்லி நான் நம்ம வெங்கடேசன் சாரை வந்து சந்தித்தேன். அவர் மீட் பண்ணும்போதே அந்த ஒரு சிரிப்பு கள்ளம் கபடம் இல்லாத ஒரு சிரிப்பு, அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்லி அது எதோ எவ்வளோ நீட்டாக இருக்குது, எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்னு சிரிப்பில் தெரியுது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவாங்க இல்லையா? அப்படி அந்த கண்ணு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே நட்சத்திரம் மாதிரி மின்னுது கண்ணும். அதாவது கம்ப்ளீட்லி இன்னும் இந்த நெரிசலுக்கு இல்லை, அந்த அப்படிங்கிற வந்து அந்த எல்லாத்தையும் ரசிக்கிறாங்க. அந்த வாழ்க்கையை வந்து ஒவ்வொரு அணுவும் ஒவ்வொரு நிமிஷமும் ரசிக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த கண்ணிலேயே தெரியுது. அப்படி அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது 100% he is there. ஃபாஸ்ட் ஃபார்வர்டு கிடையாது, ஃப்ளாஷ்பேக் கிடையாது, முன்னாடி கிடையாது, பின்னாலே கிடையாது. he is there very much. ஒரு வார்த்தையும் அப்படியே கேட்குறாரு. அந்த மாதிரி வந்து ஒரு அருமையான மனிதர். அவ்வளோ வந்து இவராக எழுதியிருக்காரு அப்படின்னு தோணும். அப்போ நான் கேட்டேன், அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க சொல்லும்போது ஆச்சரியமாக இருக்கு எனக்கு. சார் அதெல்லாம் வந்து அவர் சொன்ன டைம் இதாகும், அவரை சொல்லியிருப்பாங்க நிறைய. அண்ட் அடுத்தது என்னன்னு கேட்டேன் நான். ஊமைத்தேவன் அந்த பாண்டியனோட தம்பி ஊமைத்தேவனா, அவன் அவ்வளோ பெரிய மிகப்பெரிய இது அது எழுதலான்னு இருக்கே, இப்போ ரொம்ப டைம் வேணும்னு சொன்னாங்க. அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஸோ அவளை பேசின பிறகு அது மட்டும் இல்லை, இலக்கியவாதி இது இல்லை, அவர் கூட நல்ல அரசியல்வாதி கூட. நீங்கள் கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு வந்து ஒரு கொள்கை சித்தாந்தம் ஒரு பைலாஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அந்த மாதிரி அவங்க இது பண்ணுறாங்க. ரங்கராஜ் சார் தான் வந்திருக்காங்க. டிக்கர் ரங்கராஜ் சார் ரொம்ப அருமையான நண்பர். ஜோ சார் வந்து நிறைய பேர் அறிமுகப்படுத்துகிறாங்க. அதில் வந்து ரொம்ப முக்கியமானவர் வந்து டிகே அவர்கள். அவருடைய சொல்கிறது எனக்கு ஒத்து போகாது, நான் சொல்கிறது அவர் ஒத்து போகாது. இருந்தாலும் சிரிச்சுட்டே விடைபடுறோம். அதுக்கப்புறம் சில ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து கூப்பிடுறாங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் போக மாட்டேன். அப்போ கூட நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து எந்த விரிசலும் வராது. அப்புறம் அவங்க வந்து ஜூனியர் வைக்கணும், அந்த இடத்துல வந்து எல்லாரும் வந்து கிளின்னு கிளிப்பாங்க. அதில் ரொம்ப கிழிச்சி போட்டது நம்ம. இருந்தாலும் வந்து நம்மளுடைய வந்து அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து எந்த விரிசலும் இல்லை. அவர் வந்து ஃபாரின்ல வந்து படிச்சுட்டு வந்தவர். நிறைய விஷயங்கள்ல எல்லாத்துலேயும் ஒரு அறிவு இருக்கு. அவர் நினைச்சிருந்தா அவருடைய வந்து திறமைக்கு, அவருடைய அறிவிற்கு, அவருக்கு இருக்கிற பணத்துக்கு வந்து வேறு தொழில் பண்ணி கோடியாக சம்பாதிக்கலாம். இல்லைன்னா அது வந்து அதுக்கு போகாமல் இதே துறையில் வந்து தாத்தா சம்பாதிச்சு வந்த சொத்து ஆனந்த வீடுன்னு கொண்டு வந்து எத்தனை எழுத்தாளர்களை உருவாக்கியிருக்காங்க, எத்தனை வாசகர்களை வந்து அந்த வாசிக்கிற வந்து ஒரு ஹாபியை வந்து அவர் வந்து இது பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து மிக 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 பாராட்டத்தக்கது. இது வந்து வேள்பாரி 1,00,000 பிரதிகள் போயிருக்கோன்னு சொன்னால் அது மெயின் காரணம் ஆனந்த விகடன். இப்போ வந்து ஒரு பொருள் வந்து தயாரிக்கணும்னு சொன்னால் அது 1000 ரூபாய் சொன்னால் அதை விற்கிறதுக்கும் 3000 ரூபாய் செலவு பண்ணணும். அவ்வளோ விளம்பரங்கள் பண்ணணும். ஆனால் அந்த ஆனந்த விகடனில் தொடர கதையாக வந்தால் போதும், எந்த விளம்பரமும் வேண்டாம். அப்படி போய் அது வந்து சேரும். ஸோ சீனிவாசனர்களையும் உங்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். தொடரணும் நம்ம இந்த ஸ்நேகம். அண்ட் இந்த விழா நாயகர் சுவியா பற்றி நான் வந்து அப்புறம் சொல்கிறேன். ஸோ நீங்கள் மிக அருமையாக வந்து பேசி அமர்ந்திருக்கும் கோபிநாத். இதுக்கப்புறம் வந்து உதயச்சந்திரன் அவர்கள் ஐஏஎஸ் அவர்கள் வந்து ஃபைனான்ஸ் செக்ரட்டரியாக இருக்கார். அவர் மிகப்பெரிய பேராசிரியராக இருந்தால் எப்படி இருந்திருக்கோம்னு சொல்லி அதை நினச்சி பார்த்துட்டு இருந்தேன். என்ன ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. அந்த ரொம்ப அது வந்து நமக்கு வந்து அந்த வந்து அந்த இரும்பு வந்து இங்கே தான் இது பண்ணுறதுங்கிறது ரொம்ப அருமையான ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தது. இது வரைக்கும் அவருக்கு தெரியாது.
அது வந்து 2 ஸ்டென்ட் போட்டு ஆப்ரேஷன் ஆகி இருந்து கூட அவர் இங்கே வந்திருக்காரு சொன்னால் அந்த பாரி வந்து அவர் வந்து இழுத்து இங்கே உட்கார வச்சார். ஸோ நம்ம வந்து 70s 80s 90s வந்து இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீதர் சார் பாலச்சந்தர் சார் எல்லாம் விட்டா ஒரு முக்கியமான ஒரு சினிமா வந்து அப்படியே ஒரு மாற்றி வந்து இது பண்ணுறதுன்னு சொன்னால் ஒன்று பாரதி ராஜா, இன்னொன்று மணிரத்னம், இன்னொன்று வந்து நம்ம சங்கர். பிரம்மாண்டம் மட்டும் இருக்காது, அதில் வந்து ஒரு நல்ல சமூக நீதி அறிவு இருக்கும், ஒரு நல்ல ஒரு தத்துவம் இருக்கும், சமூகத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு 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 அட்வைஸ் மாதிரி ஒரு திசைக்கு இருக்கும். அவர் கூட வந்து 3 படம் பண்ணது 3 வந்து மிகப்பெரிய வெற்றி படம். இப்போ வந்து அவர் சொல்லியிருக்க முதல்ல எனக்கு தெரியும், அது வேள்பாரி வந்து அவர் தான் டைரக்ஷனை போகிறாரு, அந்த ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு அது எப்போ வரும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் மாதிரி நானும் ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்கேன். ஸோ இங்கே வந்திருக்கும் வேள்பாரி ரசிகர்களே, ஆனந்த விடன் ரசிகர்களே, சு வெங்கடேசன் ரசிகர்களே, அனைவருக்கும் என்னுடைய பத்திரிகையாளர்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். ஸோ யூஸ்வலாக வந்து இந்த மேரேஜ் டைமில் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ரொம்ப ப்ரெஷர் வரும். மேரேஜுக்கு வந்து நீங்கள் வரணும், மாப்பிள்ளை வந்து சின்ன வயசுலேருந்து உங்கள் ஃபேன் தான், எதையும் செஞ்சு வரணும், நீங்கள் வந்தால் தான் ரொம்ப இதுன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சார், எனக்கு ராஜஸ்தானில் ஷூட்டிங் இருக்கும், இல்லை நான் வைசாக்கில் ஷூட்டிங் இருக்கும், நான் எப்படின்னு சொன்னால் ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு போனால் போதும் எனக்கு வைசாக்லேருந்து. அங்கேருந்து வந்து இங்கே வந்து அதுக்கப்புறம் இது வந்து சரி எங்கே மேரேஜ் இல்லை உங்களுடைய மகாபலிபுரம் இருக்குல்ல, அது 1 கிலோமீட்டர் இந்த பக்கம் தான், 2 நிமிஷம் அவ்வளோதான். இந்த மாதிரி அது வந்து அன்பு தான், அன்பில் சொல்லுவாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு வாட்டி ஒரு ஃபோன் இருந்தது, சு வெங்கடேசன் ஒரு ஃபோன் பண்ணி, அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 2-3 வாட்டி நான் சந்திச்சிருக்கேன். ஃபோன் பண்ணி சொன்னாங்க, சார் இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயம், நீங்கள் சந்தோஷப்படுவீங்க, வேள்பாரி வந்து 1 லட்சம் பிரதி வந்து வித்திருக்கு, அதுக்கு ஒரு விழா நடத்துகிறோம். 1 லட்சமா? எனக்கு நிஜமாக எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்போ பொன்னியின் செல்வன் கூட 1 லட்சம் போகல சார். இது சூப்பர் சார், சூப்பர், எக்ஸலண்ட், நீங்கள் விழாவை வச்சுக்கிறோம் சொல்லும்போது சொன்னாங்க, சார் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஷூட்டிங் பிஸியாக இருக்கீங்க, நிறைய பேர் கேட்குறாங்க உங்கள் ஃபங்க்ஷனுக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது, இதுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் மறுபடியும் மற்றவங்க கேட்பாங்க, அதுவும் எனக்கு நல்லா தெரியும், நான் உங்களை வந்து எந்த ஒரு ப்ரெஷரும் நான் கொடுக்க மாட்டேன், பட் நீங்கள் வந்தால் நல்லா இருக்கும், நீங்கள் வரலன்னா கூட நான் ஒன்று இது இல்லை, அந்த மாதிரி இருந்தது அவருடைய அப்ரோச். சரி சார் நான் வந்து வர்றேன், பட் நான் வந்து புக்கு படிக்கலையா சார், ஃபுல்லாக 25% தான் நான் படிச்சிருக்கேன், ஃபுல்லாக அது ஏன் படிக்கலையாங்கிறது நான் அப்புறம் சொல்கிறேன். செல்லும்போது இல்லை சார் நான் வந்து யாராவது அனுப்புகிறேன், நீங்கள் கதையை கேளுங்க சொன்னாங்க. ஸோ சினிமா பார்த்து கதை சொல்கிற மாதிரி, சினிமா பார்த்தா எப்படி இருக்கும், சினிமா பார்த்தவங்க கதை சொன்னால் எப்படி இருக்கும், இல்லை சார் நான் அப்புறம் இது பண்ணுறேன், பட் நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் வந்து கிழமை அப்படியெல்லாம் நீங்கள் வந்து போட்டுடுறீங்க, நீங்கள் பார்த்துக்குங்க, ஏன்னா அங்கே வந்து வந்திருக்கவங்கெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தா நல்லா தெரியுது, எல்லாம் வந்து வாசகர்கள், எல்லாம் வந்து இலக்கியவாதிகள், பெரிய வந்து லர்னட் பீப்புள். ஸோ இங்கே வந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு சொல்கிறாங்க, முதல்ல சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன் நான். அதாவது அறிவு சொல்லும் என்ன பேசணும்னு, அண்ட் உன்னுடைய திறமை சொல்லும் எப்படி பேசணும்னு, அரங்கம் சொல்லும் எவ்வளோ பேசணும்னு, உன் அனுபவம் சொல்லும் எது பேசணும் எது பேசக்கூடாது. இப்போ இங்கே பார்த்தா இதே வந்து பல மாதங்கள் முன்னால் வந்து இதே கலைவாணரங்கம் இங்கேயே வந்துட்டு ஈவா வேலு அவர்கள் வந்து கலைஞர் பற்றி ஒரு புக் எடுத்து வந்து இதை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவங்க இருந்தாங்க. ஸோ அங்கே வந்து எல்லாம் வந்து எல்லாருமே IAS IPS எல்லாம் நம்ம வந்து மினிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து வந்திருந்தாங்க. நான்